சினிமா மீது ஒரு தீராத கனவு. அதை தவிர கையில் வேறு எதுவும் இல்லை. ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து கிளம்பி வந்த ஓர் இளைஞன் தமிழ் சினிமாவின் தலையெழுத்தையே மாற்றி எழுதுவான் என்று அன்று யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவன்தான் தமிழ் சினிமாவுக்கு திரைக்கதையின் இலக்கணத்தை கற்பித்த திரைக்கதை மன்னன் பாக்யராஜ். ஒரு சாதாரண மனிதன் தன் திறமையால் மட்டுமே ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய அந்த உத்வேகமான பயணத்தைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஈரோடு மாவட்டம் வெள்ளன்கோயில் என்ற சிறிய கிராமத்தில் கிருஷ்ணசாமி அமராவதி தம்பதியரின் மகனாக பிறந்தார் பாக்யராஜ். சுற்றிலும் வயல்வெளிகள், எளிய மனிதர்கள், அமைதியான வாழ்க்கை. ஆனால் பாக்யராஜின் மனதிற்குள் மட்டும் சினிமா என்ற புயல் அடித்துக் கொண்டிருந்தது. திரையில் விரியும் கதைகளும் கதாபாத்திரங்களும் அவரை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து சென்றன. அந்த மாய உலகத்தை உருவாக்கும் மந்திரவாதியாக தானும் மாற வேண்டும் என்ற கனவு அவரது இரத்தத்தில் ஊறியிருந்தது. அந்த கனவு ஒரு நாள் அவரை சென்னைக்கு பயணப்பட வைத்தது. கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சினிமா மீது கொண்ட தணியாத ஆர்வத்தால் சென்னை மாநகரத்தை நோக்கி பயணமானார். கையில் பணமில்லாததால் கிடைத்த வேலைகளை செய்து வாழ்க்கையை ஓட்டினார். அன்றைய தமிழ் சினிமாவை தனது கிராமிய படங்களால் திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருந்த பாரதி ராஜாவிடம் உதவியாளராக சேர வேண்டும் என்பதே பாக்யராஜின் ஒரே லட்சியமாக இருந்தது. வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கவே இல்லை. ஆனால் அவரது மனதில் இருந்த ஒரே மந்திரம் பாரதி ராஜா என்பது மட்டும்தான். எப்படியாவது அவரை சந்தித்து உதவி இயக்குனராக சேர்ந்துவிட வேண்டும் என்ற வைராக்கியம் அவரை தளரவிடவில்லை. பல மாத கால போராட்டத்திற்கு பிறகு அந்த தருணம் வந்தது. விடாமுயற்சியின் விளைவாக இயக்குனர் பாரதி ராஜாவின் பார்வை அவர் மீது பட்டது. பாக்யராஜின் கண்களில் தெரிந்த தீப்பொறியும் சினிமா மீதான அவரது தாகமும் பாரதி ராஜாவை கவர்ந்தன. இறுதியாக தமிழ் சினிமாவின் புதிய சரித்திரத்தை எழுதி கொண்டிருந்த அந்த மாபெரும் கலைஞனின் அணியில் ஒரு உதவி இயக்குனராக பாக்யராஜ் இணைந்தார். பாரதி ராஜாவின் பட்டறை ஒரு பல்கலைக்கழகம் போன்றது. அங்கு பாக்யராஜ் ஒரு மாணவனாக அனைத்தையும் கற்றுக்கொண்டார். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் போன்ற காவிய படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். படப்பிடிப்பு தளத்தில் மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கூட பாக்யராஜ் கதையின் ஓட்டத்தையும் கதாபாத்திரங்களின் தன்மையையும் வசனங்களின் கூர்மையையும் ஆராய்ந்து கொண்டே இருப்பார். பாரதி ராஜாவின் சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்கு வசனம் எழுதும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த படத்தில் அவர் எழுதிய வசனங்கள் இயல்பாகவும் ஆழமாகவும் அமைந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. ஒரு காட்சியை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றுவது, ஒரு சாதாரண வசனத்தின் மூலம் எப்படி கைத்தட்டல் வாங்குவது என்ற கலையை அவர் இயல்பாகவே அறிந்திருந்தார். இந்த திறமையை சரியாக அடையாளம் கண்டு கொண்டார் பாரதி ராஜா. 1979இல் அவர் இயக்கிய புதிய வார்ப்புகள் என்ற படத்தில் பாக்யராஜை கதாநாயகனாகவே அறிமுகப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அந்த படத்திற்கு வசனம் எழுதும் பொறுப்பையும் அவரிடமே ஒப்படைத்தார். ஒரு உதவி இயக்குனராக இருந்தவர் இப்போது கேமராவுக்கு முன்னால் நாயகனாகவும் திரைக்கு பின்னால் வசனகர்த்தாவாகவும் உயர்ந்தார். இந்த படம் பாக்யராஜின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமைந்தது. நாயகனாக அறிமுகமான அதே ஆண்டில் பாக்யராஜ் தனது அடுத்த கட்டத்திற்கு தயாரானார். 1979இல் அவர் இயக்கிய முதல் திரைப்படம் சுவரில்லாத சித்திரங்கள். ஒரு நடுத்தர குடும்பத்தின் கனவுகளையும் பிரச்சனைகளையும் அத்தனை இயல்பாக அந்த படம் பேசியது. அதுவரை தமிழ் சினிமா பார்த்திராத ஒரு புதிய கதை சொல்லும் பாணி அது. பாக்யராஜின் படங்களில் ஹீரோக்கள் காற்றில் பறக்க மாட்டார்கள். அவர்கள் நம்மில் ஒருவராக நம் பக்கத்து வீட்டுக்காரரைப் போல இருப்பார்கள். அவரது படங்களின் மிகப்பெரிய பலம் கடைசி வரை இழையோடும் நகைச்சுவை உணர்வு. சீரியஸான ஒரு கதையை கூட தனது பிரத்யேக நகைச்சுவையுடன் கலந்து கொடுப்பதில் அவர் ஒரு வித்தகர். 1981ஆம் ஆண்டிலிருந்து அவர் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறியது. மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்களில், தூறல் நின்னு போச்சு, முந்தானை முடிச்சு என அவர் இயக்கிய படங்கள் தொடர்ச்சியாக மாபெரும் வெற்றி பெற்று வசூலில் சாதனை படைத்தன. ஒரு இயக்குனராக பாக்யராஜ் ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கினார். பாக்யராஜின் வெற்றிக்கு அசைக்க முடியாத அடித்தளமாக இருந்தது அவரது திரைக்கதைதான். 1980களில் அவர் இந்தியாவின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருவராக போற்றப்பட்டார். ஒரு படத்தின் வெற்றிக்கு உத்தரவாதம் தரும் திரைக்கதையை எழுதுவதில் அவரை மிஞ்ச ஆளில்லை என்று தயாரிப்பாளர்கள் நம்பினார்கள். அந்த 7 நாட்களில் படத்தின் கிளைமாக்ஸ் இன்று வரை தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த முடிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருமணமான ஒரு பெண்
தனது காதலனுடன் செல்கிறாளா அல்லது கணவனுடன் வாழ்கிறாளா என்ற சிக்கலான கேள்விக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு தீர்வோடு அந்த கதையை முடித்திருப்பார். முந்தானை முடிச்சு படத்தில் குழந்தையில்லாத ஏக்கத்தையும் படிப்பறிவின்மையையும் இணைத்து ஒரு சமூக செய்தியை மிக மிக சுவாரஸ்யமான திரைக்கதையின் மூலம் சொன்ன விதம் அபாரமானது. இப்படி ஒவ்வொரு படத்திலும் அவரது திரைக்கதை ஒரு பாடமாகவே அமைந்தது. அதனால்தான் தமிழ் சினிமா அவருக்கு திரைக்கதை மன்னன் என்ற பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தது. வெற்றிகளின் உச்சத்திலிருந்த பாக்யராஜின் தனிப்பட்ட வாழ்க்கை பூக்களும் முட்களும் நிறைந்ததாகவே இருந்தது. 1981 அவர் நடிகை பிரவீணாவை திருமணம் செய்தார். அவர்களது காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த நிலையில் விதி வேறொரு திட்டத்தை வைத்திருந்தது. கடுமையான மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட பிரவீணா 1983 காலமானார். இந்த இழப்பு பாக்யராஜை கடுமையாக பாதித்தது. தொழில் வாழ்க்கையில் உச்சத்திலிருந்த அவருக்கு இது ஒரு பெரிய தனிப்பட்ட அடியாக விழுந்தது. இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர அவருக்கு துணையாக இருந்தது கலையும் அன்பும்தான். பின்னர் டார்லிங் 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 படத்தில் தன்னுடன் இணைந்து நடித்த நடிகை பூர்ணிமாவை அவர் கரம் பிடித்தார். பூர்ணிமா ஜெயராம் பாக்யராஜின் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தத்தை கொண்டு வந்தார். இந்த தம்பதியருக்கு சாந்தனு என்ற மகனும் சரண்யா என்ற மகளும் பிறந்தனர். தனது குடும்பத்தின் ஆதரவோடு பாக்யராஜ் தனது கலை பயணத்தை தொடர்ந்தார். பாக்யராஜ் ஒரு நடிகர், இயக்குனர், கதாசிரியர் மட்டுமல்ல, அவர் ஒரு பன்முக கலைஞர். 75க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் 25க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். சில படங்களுக்கு அவர் இசையமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். சினிமா மீது அவர் கொண்ட காதல் அதோடு நின்றுவிடவில்லை. அடுத்த தலைமுறைக்கும் தனது அறிவை பகிர விரும்பினார். வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்ற பெயரில் அவர் எழுதிய புத்தகம் திரைக்கதையின் ரகசியங்களை வெளிப்படையாக பேசியது. அது பல இளம் இயக்குனர்களுக்கு ஒரு பாட புத்தகமாகவே அமைந்தது. அரசியலிலும் ஒரு குறுகிய காலம் பயணித்தார். ஆனால் கலை உலகமே அவரது நிரந்தர இடமாக இருந்தது. ஈரோடு கிராமத்தில் ஒரு கனவோடு சென்னைக்கு வந்த அந்த இளைஞன் இன்று தமிழ் சினிமாவின் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக உயர்ந்து நிற்கிறார். பாக்யராஜின் கதை திறமையும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த ஒரு சாதாரண மனிதனும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதற்கான ஒரு வாழும் உதாரணம். அவரது வாழ்க்கை கனவுகளை துரத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகம். இப்போது இந்த மாபெரும் கலைஞன் திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இதனை கொண்டாடும் விதமாக ஜனவரி 7ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் பாக்யராஜ் 50 நிகழ்வு நடைபெறவுள்ளது. பாக்யராஜ் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் உங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவியுங்கள். மறக்காமல் அவரின் எந்த படம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற உத்வேகமான மனிதர்களின் கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.